இந்தம்மா போ. ஆமா, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வா 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுகுற? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனக்கு தான் புடவை வாங்கி கொடுத்தனே, கணக்கு சரியா போச்சு. வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்த உன் பேர் என்ன? பூங்கோதை. 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 தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்னை தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாள். சரி இந்தா இத பெடாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. சரி. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம். எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி. உன் 2வது பொண்ணு? அது வந்து செத்து போச்சுங்க. செத்து போச்சா? நம்ம விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட நிறைய துணி தைக்க வேண்டியிருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க, அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுக்கு பேசுற? உன்னை நீங்க போங்கண்ணே. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ? நன்றி. எட்ரி பர்ஸ் எட்ரி எட்ரி பர்ஸ் எட்ரி. உள்ள உட்கார். வாங்கண்ணே. சும்மா என் பர்ஸ் கொண்டு முடியும் கொண்டு கொடுத்துறியா? இந்தாங்கண்ணே புது மிஷின் நல்லா இருக்கணும். வரேண்ணா. கேட்டியா? நீயும் நல்லா பைய வேற பைய. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு. சாமி கும்பிடணும்ல. ரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. நீ யாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அது என்ன பாத்து போடா. சரோஜா, ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன பண்ற? பயந்துட்டியா? நான் தான். கையில என்ன டிபன் கேரியர்? யாருக்கு சாப்பாடு? அது உங்களுக்காக தான். எனக்கா? இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எங்க? இங்கடா. இங்க. இங்க வா. இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன். அதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா. ஒண்ணு. மூணாவது அடி அடிச்ச பின்னால் தான் நீ சாப்பிடணும். ஏய் கையை மடக்கிட்டுமா வேண்டாமா? மடக்கிக்கங்க. சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம், பசியோட வருவா.
சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்னென்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம். எந்த பக்கம்? இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோடனே வந்து உட்காந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா? கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில 3 வாட்டி அடிப்பேன், அடிச்ச பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. 2 வாட்டி தான் அடிச்சது, 3ஆவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ தொடாத, நீ தொடாத. சரோஜா வரட்டும். விடுனே. சரோஜா வரட்டும். பாத்தியா அண்ணா, என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியரையே பாத்துட்டு இருக்க? சரோஜா ஆசையா கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு உன் மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரியரை கொடுத்துட்டு போனோம்? சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம். அதுக்கு என் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க, அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ. நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு கேட்டுரு. சரோஜா, என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச? நீ நெசமாவே திரும்பி வருவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா, இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறதில்ல. இப்ப கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆமாமா, மல்லிகா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜாட்ட கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இல இழுக்கிற? பேசாம வீணை வாசிக்கப்படாது. ரொம்ப சாயாத, தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்துற போற. தொந்தரவு பண்ணாதீங்க, போங்கப்பா. அம்மாடி, அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா. அவன் கல்ல படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன், வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். கல்ல பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான். அம்மாடி, ஒரு சால்ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு, இம்சை இருக்காது. உங்க இம்சை தாங்க முடியல, போங்கப்பா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவனதான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி, கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன். நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு. பாரியா? அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன கல்யாணம் நடக்காதுமா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா? 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ 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 பஞ்சாங்கம் நில்லு. என்ன மணி? அட நில்லியா. யோ, 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா? நான் மாமனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து.
என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ 9ஆம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு, இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடு. இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன், புரியுதா? தொந்தரவு பண்ணாடி, ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிளை விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சிக்க.